இப்போ நம்ம பார்க்குற இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து தமிழ்நாடு காவல்துறை பண்ண ஒரு தரமான சம்பவம். சென்னையில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் மாதிரி பகுதியில் பஸ்ஸில் ஏறுற மாதிரி ஏறி அங்குள்ள பயணிகள்கிட்ட ஃபோன் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிற ஒரு திருட்டு கும்பல். பேக்கை போட்டு டவுசர் போட்டு ஒருத்தர் ஏறான் பாருங்க, அவன் ஒரு ஃபோன் அடிச்சுட்டு திரும்ப கீழே இறங்கி வந்துடுவான். இது மாதிரியே ஒரு யுக்தியை கடைபிடிச்சிட்டு ஃபோன் அடிக்கிறதே பொழப்ப வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆந்திரா, ஒடிசா இந்த மாதிரியான மாநிலத்தில் இருந்து வந்த திருடங்க இவங்க. நினைச்சிருக்காங்க நம்மளாம் கிரிட்டிக்கலான திருடங்க, நம்மளை யாராலும் புரிச்சிட முடியாதுன்னு. இவங்களோட கைவரிசையை காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை போட்டு நிற்கிறாங்க பாருங்க, இவங்க 3 பேரும் யாருமே சம்மந்தம் இல்லாத மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒத்து போவாங்க. இவங்க பண்ற இந்த திருட்டு வேலையை சிசிடிவி கேமரா பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த மாதிரி திருட்டு எல்லாம் நடக்கக்கூடாது. ஆல்ரெடி தமிழ்நாடு போலீஸ் சிசிடிவி கேமரா மாதிரியே நின்றுட்டு இருந்திருக்காப்ல. மப்டியில் நம்ம காவல்துறை நண்பர் ஊதா சட்டை எப்படி துரத்தி ஓடுறாரு பாத்தீங்களா? இதுல 2 பேர் பிடி போறாங்க. ஆந்திராவை சேர்ந்த மகேந்திரன் ஒருத்தன், ஒடிசாவை சேர்ந்த பதான் ஒருத்தன். நம்ம காவல்துறை அதிகாரி ஓடி போய் பிடிச்சிருப்பார்ல, இந்த கூட்டிட்டு வர்ற காட்சியை தான் நீங்க இப்போ பாக்குறீங்க. இந்த மாதிரி திருட்டுல 5 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுல 2 பேரை தமிழ்நாடு காவல்துறை பிடிச்சிட்டு மீதி 3 பேரை போலீஸ் தேடி வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த துரத்தி ஓடுற காட்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. சார் நீங்களா சார் கெட்டப்